ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிறிஸ்பி கார்ன் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இது நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டா 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்ய 10 நிமிஷம் ஆனாலும் காலியாக 2 நிமிஷம் போதுங்க. அவ்வளோ சீக்கிரமாக காலி ஆகிடும். அந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேங்க. இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டுக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் மட்டும் நல்லா வெந்து கார்ன் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. 2 நிமிஷம் வெந்தாலே போதுமானது. இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருங்க. கார்ன் நல்லா ஆறி இருக்குங்க. இந்த டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது பேக்கெட் அரிசி மாவு தாங்க. உங்கள் வீட்டில் செஞ்சதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு வேளை ஸ்வீட் கார்ன்லேயே தண்ணி இருந்தால் சேர்க்க தேவையில்லை, அதுவே சரியாக போயிடும். அடுத்து இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேங்க. இது போல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதால மாவு உதிராக இல்லாமல் நல்லா பைண்ட் ஆகி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பைண்டாக இருந்தால் போதுங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து மீடியம் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்னை இதில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். கார்ன் நல்லா வெயிட்டாக இருக்கிறதால அடியில் அப்படியே தங்கின மாதிரி ஆகிடுங்க. அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. இது ஒரு சில டைமில் வெடிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு கவனமாக செய்யுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த ஸ்வீட் கார்னெல்லாம் நல்ல கலர் மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. இது சாப்பிட அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணும், கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருங்க. ஆனால் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மீதி இருக்க ஸ்வீட் கார்னையும் இதே போலே பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் கார்னெல்லாம் சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ தட்டில் கொட்டுறோம் பாருங்கள், எந்த அளவுக்கு சவுண்டு வருது. இதிலிருந்து தெரியும் உங்களுக்கு கார்ன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அடுத்ததாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளையும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. அடுத்து இது கூடவே துருவின கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது போல் சேர்த்து சாப்பிட்றதால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அடுத்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்ககிட்ட சாட் மசாலா இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான மொறு மொறு ஸ்வீட் கார்ன் சாட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டுட்டு கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.